எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். அதிகாலையில் பிரபஞ்சத்தோட மையம், அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புத்த கயா அப்படின்னு அழைக்கப்படுற அந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். காசிலேருந்து சுமார் ஒரு 4.5 மணி நேரம் 5.5 மணி நேரம் பயணம் சாலை மார்க்கமாக. இந்த இடத்துக்குள்ளே உங்களுக்கு நிறையா தெரியும். இங்கே போதி மரம், புத்தர், இந்த புத்தரை பற்றி நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய செயலாக்கங்கள் இருக்கிறது. இந்த புத்தரை அடிப்படையாக எத்தனையோ செயலாக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுடைய இந்த காணொலியில் கேட்குறவங்களுக்கு, நாளைக்கு கேட்க போகிறவங்களுக்கும் என்ன சூழ்நிலைகளில் இந்த செயலாக்கங்கள் இருக்கிறது என்பதை நான் உரைக்கிறேன். அவர் தோற்றுவிக்கப்பட்ட காலங்கள் ரொம்ப காலங்கள், ஆனால் அவர் பிரபலமடைந்த காலம் இந்த 900 ஆண்டுகளில் தான் அவர் அதிக தீவிரமாக பிரபலமடைந்திருக்கிறார். இந்த போதி மரம், இந்த செயல், இதெல்லாம் இந்த 900 ஆண்டுகளில் தான் உலகம் முழுக்க அவரை பற்றி எல்லா இடங்கள்லையும் தெரியப்பட்டிருக்கு. அவரை மையமாக தோற்றி வைக்கப்பட்டதற்கான மெயின் காரணம் சீனாவை ஒரு பெரும் செயல் செய்வதற்காகவும், சீனாவை ஒரு பெரும் பங்களிப்பு இவரால் நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதற்கும், திபெத்தியனருக்கும் பாலத்தின அந்த நேபாளுக்கும் அந்த செயலாக்கத்தை எல்லாம் ஒரு பெரிய செயலாக்கமாக தோற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. திபெத்தில் இவருடைய செயல் பெரும் செயலாகவும், சீனா இன்று இந்த நிமிடம் வரை நிற்பதற்கு இவருடைய பணி பெரும் பணியாக இருப்பதாக தான் நம்ம கருதுகிறோம். இவரை நம்ம எப்படி பார்க்கணும், இவரை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தவத்தில் இவரை அறிந்திருக்கிறோம். இவர் எதற்காக, என்ன செயலுக்காக தோற்றுவிக்கப்பட்டது, என்ன செயலுக்காக உருவாக்கப்பட்டது, மனித குலம் மேம்படுவதற்காக, மனித செயல்கள் மேம்படுவதற்காக ஒரு பெரும் செயல்தான் ஒவ்வொரு யோகிகளும் தோற்றுவிக்கப்படுகிறார்கள். ஒரு செயல் இருக்கிறது. அதுபோல தான் இவர் தோற்றுவிக்கப்பட்டதும் இவர் செயலாக்கத்துக்குரியதும் இதுதான். இந்த போதி மரத்தில் இவருக்கு ஞானம் கிடைத்தது என்பது உண்மை. அந்த ஞானம் என்பது என்ன என்று கேட்டால், அந்த மனம் என்ற நிலை அல்லாத நிலைக்கு மாறியது. மனமே அற்ற நிலைக்கு அவர் மாறினார். ஒரு பெரும் நிலையை, பெரும் சரித்திர வாய்ந்த செயலை, மனதை நிறுத்தி ஒரு பெரும் செயலாக்கத்தை பெற்ற இடம் இதுதான். போதனை செய்யக்கூடிய இடம் இல்லை. போதி மரத்தில் ஒருவன் பெரும் செயலாக, பெரிய ஒரு சரித்திர வாய்ந்த செயலாக, அவனையே போதிப்பதற்காக, அவனை எங்கு பார்த்தாலும் போதனைகள் நடத்துவதற்காக போதி மரத்தில் உட்கார்ந்து பெரும் செயலாக்கத்தை செய்தவர் இவர், மனதை நிறுத்தியவர். இவரும் அந்த ஈசன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த செயல், கடவுள் என்ற சக்திக்குள்ள இருக்கின்ற அந்த பெரும் ஆற்றலிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட அந்த ஆசிகளால் தோற்றுவிக்கப்பட்டவர் தான் இவர். இவர் 3 நரம்புகளில் அந்த நெற்றிக்கண்ணை திறந்தவர் இவரும் அல்ல. அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மனதை நிறுத்தியவர், பெரும் பணி செய்தவர், பெரிய வேலை செய்தவர், நெற்றிக்கண்ணை திறந்தவர் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதற்குள் நீங்கள், நான் தான் சொல்லியிருக்கிறேன், நெற்றிக்கண்ணை எத்தனையோ யோகிகள் திறக்கவில்லை என்பதை அறுதியிட்டு சொல்கிறேன். பின்னாட்களில் நீங்கள் யாரோ ஒருவர் வந்து நான் சொன்னதே அழுத்தம் திருத்தமாக சொல்லப் போகிறார்கள். நாடு முழுக்க அது ஒலிக்கத்தான் போகிறது, உலகம் முழுக்க அது ஒலிக்கத்தான் போகிறது. நிஜம் ஒரு வழியாக முதலில் வருவதற்குத்தான் தாமதமாக இருக்கும். நிஜம் வந்துவிட்டால் அது யாருக்கு எப்பொழுது எப்படி போய் சேர வேண்டுமோ அது அப்படியே போய் சேர்ந்துவிடும். அதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல். இந்த போதி மரத்தடியில் நல்ல தியானங்கள், ஒரு நல்ல செயலாக்கங்கள் இருக்கிறது. அந்த செயலை நாம் உணர்ந்தோம், தியானத்தில் நாம் அமர்ந்தோம். இங்கு நிறைய துறவிகள் நான் பார்க்கிறேன். அந்த திபெத்தினரும் பல்வேறுபட்ட நாடுகளை சார்ந்தவர்களும், இலங்கை சார்ந்தவர்கள், பல்வேறுபட்ட நாடுகளை சார்ந்தவர்கள் அவரை தேடி வருகிறார்கள். ஒரு சந்நியாச பரம்பரையாக அவர்கள் தன்னை அர்ப்பணித்து கொண்டு அவரை நினைத்து கொண்டு தவம் ஏற்றுகிறார்கள், மந்திரம் சொல்கிறார்கள். அவர் ஏற்றி வைத்த சில செயலாக்கங்களை படிக்கிறார்கள். எல்லாம் செயலும் நடக்கிறது. ஆனால் என் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் யாரும் ஞானம் அடைவது போல் தெரியவில்லை.
இவர்களுடைய தேடுதல்களும் இவர்களுடைய புரிதலும் இவர்களுடைய செயலாக்கத்தை நான் அங்கங்கு கூர்மையாக உள்சார்ந்து ஊடுருவி பார்க்கும்போது இவர்கள் புத்தரை தேடுகிறார்கள். புத்தர் தொலைந்து போய்விட்டார். புத்தர் என்பது எந்த பணிக்காக வந்தாரோ அந்த பணியை செய்து முடித்துவிட்டு அவர் ஆகாயத்தோடு போய் கலந்து விட்டார், கரைந்து விட்டார். கரைந்தவரை போய் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், புத்தர் என்பவர் வருவார், வந்து நமக்கு ஒரு காட்சி கொடுப்பார், ஒரு செயல் செய்வார். இல்லை, புத்தர் போல் நாமும் மாறிவிடலாம், புத்தர் போல் நம் தோன்றிவிடலாம், புத்தர் போல் ஒரு செயலாக்கத்தை ஒரு அடையாளத்தை பெற்றுவிடலாம் என்பது போல் இவர்கள் ஒரு தோற்றத்தை மனதில் நிறுத்தி வைத்துக்கொண்டு மனதை நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள். அதனால்தான் ஒருவருடைய மனமும் அடங்கவே இல்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தவம் என்பது தன்னை மறக்கின்ற ஒரு வேலை. எவன் ஒருவன் தன்னை மறக்கின்றானோ அவனுக்கு மீண்டும் தன்னை மறந்தவனுக்கு, தன்னையே மறந்து போய் ஆழ்ந்து போனவனுக்கு, அந்த இறப்பு நிலையை கண்டவனுக்கு மீண்டும் விழிப்பு வந்தால் அவன் ஞானமடைகிறான் என்று பொருள். தன்னை மறந்தவன் என்றால் மனித செயலை அற்றவன், மனித செயலை அறுத்தவன் என்று பொருள். தன்னை மறந்தவன் தனக்குள்ள இருக்கின்ற அனைத்து செயலாக்கத்தை மறந்துவிட்டு மீண்டும் அவன் ஒரு பிறப்பெடுக்கிறான், மீண்டும் ஒரு செயல் எடுக்கிறான். அந்த செயலே இறை செயல், இறை சித்தம் என்று பொருள். இந்த போதி மரத்துக்குள் அவர் அமர்ந்து இருந்து தியானத்தில் கண்ட செயல் என்ன என்று கேட்டால், சுவாசத்து வழியாக காற்றாக உள்ளே போய் பெரிய பணிகளை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்போது உடலில் பருவ மாற்றம் ஏற்பட்டு அந்த மனித செயல் எல்லாமே அற்ற நிலைக்கு ஒரு மனிதன் மாறி இறை காட்சி, இறை செயல், இறை சித்தம், ஒரு மனிதனுக்கு எல்லாம் சித்தமாவது போல் எல்லாம் செயலாக மாறுவது போல் ஒரு புது செயலாக்கத்தை உடலுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்திய இடம் இந்த இடம்தான். நீண்ட நெடிய போராட்டங்கள், நீண்ட நெடிய தேடுதல்களுக்கு பிறகு ஒரு மனிதனை உள் சுவாசத்து வழியாக தொடர்பு கொண்டு ஒரு பெரும் செயல்களை, பெரும் பணிகளை இறை முத்தமிட்டம் இடம் இந்த போதி மரம். இறை காற்று வழியாக ஒவ்வொருத்தரையும் முத்தமிட காத்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த காற்றை சரியாக பயன்படுத்தி கொள்ள மனித இனமோ, மனித குலமோ, மனித செயலாக்கமோ மறுக்கின்றன. இந்த காற்றை வெவ்வேறு வடிவாக, வெவ்வேறு செயலாக்கமாக பயன்படுத்துகிறார்கள் மனிதர்கள். அதை எப்படி எந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை அறியாத மக்கள், தெரியாத மக்கள் இப்படி இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கலையை, ஒரு பயிற்சியை தோற்றி வைக்கப்பட்டு இந்த போதி மரத்தில் உட்கார்ந்து வாசிக்கலையோ ஏதோ ஒரு கலையை தியானத்தை பண்ணிக்கொண்டே இந்த சுவாசத்தை ஓட்டிக்கொண்டு இங்கு இருக்கவில்லை புத்தர். தன்னை மறந்து அமர்ந்தவனுக்கு தன்னையே யார் என்று தெரியாமல் போன போது அந்த சுவாசத்து வழியாக உள்ளே ஊடுருவி அவருக்குள்ளே இருக்கின்ற புது செயலாக்கத்தை, புது பரிணாமத்தை அவரையே மறக்கடித்து அவர் என்ற ஒரு சொல்லே இல்லாத அளவுக்கு மாற்றியது. அதுதான் அங்கு நிகழ்ந்தது. அவரே அங்கு இல்லாமல் போனார். கண்விழித்து பார்க்கும்போது எதிரில் இருக்கின்ற செயல் அனைத்தையும் வேற வடிவத்தில் தோன்றியது, வேற வடிவத்தில் தெரிந்தது. இவர் உடலை பார்க்கிறார், அதே உடல், ஆனால் தேகம் வேற செயலாக இருக்கிறது. இவருக்கு எல்லாம் புதிதாக இருக்கிறது, ஆனால் உடம்பும் அந்த செயலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் உள்ளே இருக்கின்ற செயல் புது செயலாக, புது பரிணாமமாக இருக்கிறது. அவர் நடந்த நகரங்களுக்கு செல்லும் போது, எல்லா மக்களை சந்திக்கும் போது இவரும் மனிதன், அவரும் மனிதன். ஆனால் இவருக்குள் இருப்பது இறை என்ற ஒரு காற்று, ஒரு சக்தி வாய்ந்த. அங்கு ஒன்றும் இல்லை. இறை என்பது உருவம் இல்லை, இறை என்பது ஒளி அல்ல. எல்லாத்தையும் கடந்து எல்லாமாகவும் இறை இருக்க முடியும். உருவமாகவும் இருக்க முடியும், ஒளியாக இருக்க முடியும், எதுவாக வென்றாலும் இறையால் இருக்க முடியும். ஆனால் நிஜத்தில் இறை எதை, என்னுடைய வடிவம் என்பதை கூறிக்கொள்வதில் இறை விரும்புவது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறை எப்பொழுதும் இதுதான் என்னுடைய உருவம், இதுதான் என்னுடைய தோற்றம் என்பதை இறை எப்பொழுதும் காட்டிக்கொள்வது இல்லை. இறை அதிக கவனம் செலுத்துவதும் அதிகமாக வசிக்கிற இடம் எதுவாக இருக்கிறது என்றால் இந்த வெட்ட வெளியில் இருக்கின்ற காற்றாகத்தான் நிறைந்திருக்கிறது. அப்படித்தான் புத்தருடைய உடலுக்குள்ளேயும் காற்றாகத்தான் அந்த இறை சக்தி ஊடுருவி குடிகொண்டிருந்தது. அங்கே இருந்த செயல் இறை சக்தி என்ற மாபெரும் காற்று ஒரு பெரும் செயலாக்கத்தை செய்தது. எப்படி ஒரு வானிலை மாற்றம் ஏற்பட்டால் ஒரு மழை வருகிறதோ, ஒரு புயல் வருகிறதோ, ஒரு செயல் வருகிறதோ, அதுபோல்
இவருக்குள் இருக்கின்ற இந்த காற்று செயல், இவர் எந்த திசையில் போனாலும் ஒரு வானிலை மாறி மழை பெய்வதும் புயல் அடிப்பதும் பெரும் செயலாக மாறுவதும் மக்கள் வியர்ந்து போனார்கள். மக்கள் பார்க்கும்போது மெய்சிலுத்து போனார்கள். காஞ்ச செடிகள் பூ பூப்பது போல், ஒரு பட்ட மரம் பெரும் துளிர் விடுவது போல் பெரும் செயலாக மாறி நிற்பதை கண்டார்கள். இது பெரும் மாற்றம், பெரும் வானிலை மாற்றம், பெரும் சக்தி, பெரும் செயல். இது எல்லாம் இறை என்ற காற்றால் உள்ளே நிகழ்த்தப்பட்டது. நானும் மனிதன், நீயும் மனிதன். உன்னிடம் இல்லாதது என்னிடம் ஒன்று இருக்கிறது. அதை என்றாவது ஒரு நாள் என்னிடம் இருப்பதையும் நீயும் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக, ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த இறை இந்த மாதிரி செயலாக்கத்தை செய்கிறது. நகரம் முழுக்க இவருடைய உரைகளும் எப்படியாவது இந்த மனித குலம் என் போன்று நீ மாறவில்லை என்றாலும் நெறி தவறாமல் இங்கு வந்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை நீ ரொம்ப அற்புதமான இந்த உலகத்தில் கண்டுகளிக்க வேண்டிய நிறைய செயலாக்கங்கள் இருக்கிறது. உன்னுடைய மனைவியோ, குழந்தையோ, உன்னுடைய வீடோ, உன்னுடைய நகரமோ, உன்னுடைய தெருக்களோ, இது எல்லாத்தையும் நீ ரசித்து அணுவணுவாக வாழ வேண்டும். அதற்கு உன் மனம் என்ற அரக்கன் உன்னை வாழ விடாமல் வேறு ஒரு செயலாக்கத்துக்குள் அதை நீ அனுபவிக்க விடாமல் அதை வேறு வடிவத்தில் கொண்டு போகிறான். மனித சமூகம் என்பது இங்கு பேரானந்தம் என்பதோ, வேற செயல், இந்த உலகத்தில் சந்தோஷம் என்பதோ, வெறும் சிற்றின்பத்தை வைத்துக்கொண்டு நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் என்றான். ஒரு புத்தர் இந்த உலகத்துக்கு சந்தோஷம் என்பது போதித்ததும், சந்தோஷம் என்பது சொல்வதும், ஒட்டுமொத்தமான இறை ஆற்றல்களும் சொல்வதும், உன்னை மறந்து உள்ளே இருக்கின்ற செயல் இந்த வடிவத்தை, இந்த உலகத்தை, நிஜத்தை காட்டி கொடுக்கும். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் இந்த உலகத்தை அணுவணுவாக நீ ரசிக்கலாம். அணுவணுவாக நீ இந்த உலகத்தை கொண்டாடலாம். நடக்கின்ற ஒவ்வொரு பாதைகளுக்குள்ளேயும் அதோடைய அற்புதத்தையும் அதோடைய உண்மையான தன்மையையும், ஒரு மலருடைய உண்மைத்தன்மை, ஒரு காற்றோட உண்மைத்தன்மை, ஒரு மலையோட உண்மைத்தன்மை, ஒரு மண்ணோட உண்மைத்தன்மை, இந்த ஆகாயத்தோடைய உண்மைத்தன்மை, ஒரு உடையோட உண்மைத்தன்மை, ஒரு உணவோட உண்மைத்தன்மை, மனிதனுக்குள் இருக்கின்ற உள்சுவாசம் வெளிசுவாசத்தோட உண்மைத்தன்மை, எல்லாத்தையும் உணர்ந்து செயல்பட ஒரு வாய்ப்பு தான் இறை என்ற செயலும் இந்த போதனைகள் என்பதும் புத்தரால் தோற்றி வைக்கப்பட்டது. அப்ப மனித குலம் இவரை வணங்குவதோ, இவரை செயல்படுவதோ, இவரை நிற்பதோ தாண்டி என்றாவது நானும் ஒரு தாயால் தந்தையால் தோற்றி வைக்கப்பட்ட ஒரு மகன், எமக்கு இப்படி ஒரு செயல், இப்படி ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தியதற்கு முக்கியமான செயல் இந்த செயல் என்று சொல்லக்கூடிய, சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை நான் விவாதிக்க முடியாது. எத்தனை போதனைகள் நடத்தினாலும், எத்தனை செயலாக்கங்கள் நான் பேசினாலும் இறை என்பதை உணர முடியும். அதை உணர்ந்து உனக்குள் இருக்கின்ற அந்த பருவ மாற்றத்தை நீ அடைந்தால் இந்த உலகத்தின் நிஜத்தை நீ கண்டறிந்து பேரானந்தம் அடைவாய். பேரானந்தம் என்பது என்ன என்று கேட்டால், ஒரு மனிதன் நிஜத்தை அறிந்து கொண்டு இறப்பது, பிறப்பது, வாழ்வது, துன்பம் என்றாலும் நிஜத்தை தெரிந்து கொண்டு துன்பத்தை அனுபவிப்பது பேரானந்தம். ஒரு மனிதன் இன்னும் சற்று நேரத்தில் கீழே உழுகப் போகிறான், ஒரு மனிதன் இன்னும் சற்று நேரத்தில் இறக்கப் போகிறான் என்றால், முன்னுக்கு பின்னாடி அவனுக்கு முன்னாடியே அந்த செயல் தெரிந்துவிட்டால் அவன் அதை அணுகின்ற விதம், அதை பார்க்கிற விதம் வெவ்வேறு விதமாக இருக்கும், வெவ்வேறு செயலாக இருக்கும். அதுதான் ஆனந்தம் என்று இறையால் அழைக்கப்படுகிறது. அதுதான் ஒரு செயல் என்று அழைக்கப்படுகிறது. அதனால்தான் ஒரு யோகி என்பவன் இறப்பதாக கருதவில்லை, வந்தேன், வேலை முடிந்தது, போகிறேன் என்று சொல்கிறான். மனிதர்கள் அதை உணர்வது இல்லை. இந்த புத்தரை பற்றி இங்கு எழுதப்பட்டிருக்கின்ற எல்லா எழுத்துக்கள்லையும் கற்பனைகள் ஜோடிக்கப்பட்டிருக்கின்றன, கதைகள் ஜோடிக்கப்பட்டிருக்கின்றன. புத்தரை பற்றி இங்கு நிறைய எழுத்தாளர்கள் விதவிதமாக அவர்களுடைய மனதில் இருப்பதெல்லாம் கொட்டி கதையாக எழுதி வைத்திருக்கிறார்கள். உண்மையான புத்தனுக்கும் இந்த கதைகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நீங்கள் படித்து கொண்டு இருப்பதெல்லாம் கதை கதை கதை. புத்தரை பற்றி எழுதப்பட்டிருக்கின்ற அனைத்து செயலாக்கமும் எனக்கு தெரிந்து 100%, 95% கதையாகவே இருக்கிறது. அதற்குள் புத்தர் தென்படவே இல்லை. நான் எங்கு தேடியும் புத்தர் தென்படவில்லை. புத்தரை இன்று நான் கண்டபோது
அவர் என்ன நிலையில் இருக்கிறார், என்ன செயலாக்கத்தில் இருக்கிறார், அந்த ஆற்றல் என்ன கலர் முதற்கொண்டு நான் கண்டேன். அந்த பேராற்றல், அந்த ஆற்றலுடைய நிறம் என்ன, அந்த எந்த நிறத்தில் அவர் நமக்கு தோன்றுகிறார், எந்த நிறத்தில் நம்மளை வரவேற்றார் என்பதையும் நாம் கண்டோம். அவருக்கும் நமக்கும் இருக்கின்ற செயல் எல்லாத்தையும் தாண்டி என்னமோ நானும் அவரும் ஒன்றாக இருந்தது பழவியது போல் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அதையெல்லாம் கடந்து வேற செயல். எமக்குள் இருக்கின்ற காற்றும் அவருக்குள் இருக்கின்ற காற்றும் வெவ்வேறு செயலாக்கத்துக்குரிய காற்றுகள். நான் என்பது அங்கு ஒன்றும் இல்லை. நான் என்பதுக்குள்ளே நானாக இருப்பேன் என்ற நானும் அது வேற ஒரு நான். மனிதனாக இருக்கின்ற நான் அது வேற ஒரு நான். எமக்குள் இருக்கின்ற அந்த உடல், இந்த உடலோ இந்த உருவமோ இல்லை, எனக்குள் இருக்கின்ற காற்று ஊடுருவி அவரை தொடர்பு கொள்ளும் போது, அவருடைய காற்று என்னை ஊடுருவி தொடர்பு கொள்ளும் போது இரண்டு பேருக்கும் சந்திப்பு நிகழ்கிறது. இவ்வளவுதான் விஷயம் தவிர, நான் ஒரு மனிதன், அவர் ஒரு கடவுள், நான் ஒரு சாதாரணவன், அவர் ஒரு பெரிய யோகி என்பதற்காக அங்கு எல்லோரும் போல் வணங்கி எல்லோரும் போல் குருவே எங்கேயாவது நீங்கள் காட்சி கொடுங்கள், நான் இப்படி வந்தேன், உங்களை பார்த்துவிட்டு போகலாம் என்பது எம்மையுடைய கோரிக்கையோ என்னுடைய செயலோ என்னுடைய வார்த்தையோ என்னுடைய சிந்தனையோ எதுவும் உதிர்க்கப்படவில்லை. என்னுடைய இந்த பரந்த வெளியில் நான் நடந்து சென்று அந்த போதி மரத்து அடியில் நான் அமர்ந்திருந்த போது இந்த காற்று உள்ளே இருக்கிற காற்றை அறிந்து கொண்டதனால் அவருடைய காற்று என்னுடைய காற்றும் சந்திப்பு நிகழ்த்தியது. அங்கு மனிதர்களுக்கு வேலை இல்லை, அங்கு எதுக்கும் வேலை இல்லை. அங்கு இரண்டு காற்றுகள் சந்திக்கப்பட்டன. ஒரு காற்று என்னுடைய காற்று, இன்னொரு காற்று புத்தருடைய காற்று. இந்த இரண்டு காற்றுகளும் பரிமாற்றமாக ஒரு செயலாக்கத்தை செய்து கொண்டன. என்னுடைய காற்றுடைய நிறம் வேறு, அவருடைய காற்றுடைய நிறம் வேறு. என்னுடைய நிலை என்பது வேறு, அவருடைய நிலை என்பது வேறு. அவருடைய அவதாரம், அவருடைய செயல், அவருடைய பணி என்பது வேறு, என்னுடைய அவதாரம் என்னுடைய செயல் என்பது வேறு. நான் அவதாரம் என்பது இந்த உலகத்தை இரட்சிக்க காக்க வந்த கடவுள் என்று நான் கூறவில்லை. நான் ஒரு சாதாரண காற்று என்று கூறுகிறேன். இந்த காற்றை வைத்து என்னால் எதை செய்ய முடியுமோ முடிந்த அளவுக்கு அதை செய்வதற்காக முயற்சிக்கிறேன். காற்று நின்றவுடன் நான் இந்த உடலை தூக்கி வீசி எறிந்துவிட்டு கிளம்பி விடுவேன். அவ்வளவுதான். இங்கு இறை சித்தம், கடவுள் போதனைகள் எல்லாம் தலைகீழாக இருக்கிறது. நான் பல தடவை சொல்லிவிட்டேன். கற்பனையில் இங்கு கதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். புத்தரை தேடுகிறார்கள். மரத்தடியில் உட்கார்ந்து பல பேர் புத்தரை தேடுகிறார்கள். இவர்கள் ஞானம் அடைவார்களா என்று சுத்தி நான் தெரிந்து பார்த்தேன். ஒரு வினாடியில் அவரும் நானும் சந்திப்பு நிகழ்த்துகிறோம். பல ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் உட்கார்ந்து அந்த மரத்தடியில் தவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த காற்றை அவர்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. காரணம், அங்கு அவர்கள் புத்தரை தேடுகிறார்கள். தனக்குள் இருக்கின்ற செயலை தன்னை மறந்தால் ஒருவன் புத்தர் யார், நீ யார் என்பது தெரியும். அங்கு உனக்கு புத்தரை தேடுவதற்கு எந்த வேலையும் இல்லை. புத்தர் என்பதும் அந்த போதி மரம் என்பதும் உனக்கு என்ன கற்பிக்கிறது என்றால், ஒரு மனிதனாக இருக்கப்பட்ட நான், மனிதனாக சுவாசிக்கப்பட்ட நான், மனிதனாக வளரப்பட்ட நான், மனிதனாக இந்த காற்றே என்னிடம் அனுமதி பெறாமல் உள்ளே போகிறது, அனுமதி பெறாமல் வருகிறது. ஒரு நாள் அதுவாக மொத்தமாக என் வாழ்க்கையை இருட்டாக்கிவிட்டு இந்த உடலை விட்டு பிச்சு கொண்டு வெளியே போகிறது. நான் இறந்து விட்டதாக சொல்கிறார்கள், என்னை கொளுத்துகிறார்கள், புதைக்கிறார்கள். இது என்ன என்று அறிவதற்காக, தேடுவதற்காக ஒரு மனிதன் காடுகளையும் மலைகளையும் உணவுகளையும் எல்லாம் திறந்து எல்லா செயலாக்கத்துக்குள்ளே இருந்து ஒருவன் அறிவதற்காக சென்றபோது எல்லா இடங்களிலும் வெறுமனையாக சோகமாக எல்லா இடங்களிலும் கைவிட்ட போது இந்த மரத்தடியில் வந்து அமர்ந்திருந்த போது தன்னை மறந்து போனான். தன்னை மறந்து போனவனுக்கு இறந்து போனது போல் ஒன்றும் இல்லாத நிலைக்குள் இருக்கும்போது ஒரு பேர் காற்று உள்ளே சென்று அவனை தன்னை மறக்க வைத்தது, ஒரு செயல் செய்ய வைத்தது. அப்பொழுது தெரிந்து கொண்டான், இந்த உடலுக்குள் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு காற்று, சக்தி வாய்ந்த காற்று இந்த உலகத்தில் இருக்கின்றது. அந்த பேர் காற்றை, அந்த பேர் செயலை என்றாவது ஒரு நாள் நான் தரிசிக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்தால் அன்று நான் இறைவனாக மாறுவேன். நான் சுவாசிக்கின்ற காற்றில் பல நாள் சுவாசித்தேன். ஆனால் நான் சுவாசித்த
நான் சுவாசிக்க மறுத்த என் சுவாசத்தையே நிறுத்திய இடம் இந்த போதி மரம். அப்பொழுது என் சுவாசம் நின்றது, இன்னொரு சுவாசம் வந்தது. அங்குதான் நான் புதிதாக பிறந்தேன். அந்த காற்று, அந்த பேரானந்த காற்று வந்து என்னை ஆட்கொண்ட போது, நான் மீண்டும் விழித்த போது அந்த காற்றுடைய செயலால் நான் புதிதாக பிறந்தேன், புதிதாக இருந்தேன், நிஜத்தை கற்றுக்கொண்டேன். அப்படி இந்த இடம், இந்த செயல், இந்த புத்தர், இந்த போதனைகள், இதையெல்லாம் எதை தோற்றி வைக்கிறது என்றால், நான் மனிதனாக இருந்து பெற முடியாத செயல் இந்த இடத்தில் அமர்ந்த போது அந்த இறை காற்று என்னுடன் வாசம் செய்யப்பட்ட இடமும், அதை நான் சித்தி செய்யப்பட்ட இடமும் இது. அதுக்காக நீ உன்னை மறப்பதற்காக உனக்குள் இருக்கின்ற உள் சுவாசத்தையும் வெளி சுவாசத்தையும் கடந்து அந்த இறை காற்று என்று ஒரு நாள் உனக்குள் ஐக்கியமாகிற வாய்ப்புகளை நீ பெறுவ வேண்டும். அதற்காகத்தான் இந்த ரெஃபரன்ஸாக இந்த இடமும் நானும் இருக்கிறேன். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? என்னை தேடுகிறாய். என்னை தேடினால் உன்னால் எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? நான் எங்கே உனக்கு நான் காட்சி கொடுப்பேன்? நான் எப்படி வருவேன்? நீ என்னை தேடாதே, உன்னை துளை. உன்னை துளைத்தால் நீ மீண்டும் விழிப்படைந்தால் அங்கு நீ யார் என்று தெரியும். நீ யார் என்று தெரிந்தால் நான் யார் என்று தெரியும். இங்கு நான் என்னை துளைத்தேன், நான் விழிப்படைந்தேன், நான் யார் என்று தெரிந்தது. அதனால் தான் இன்னார் இந்த காற்று வந்திருக்கிறது என்று அந்த காற்று தானாக வருகிறது. எமக்கும் அவருக்கும் நான் வருகிறேன், மேலமடி, தாளமடி, பட்டாசு போடு, பேனர் வையி, மாலை எடுத்து கொண்டு வா என்று எந்த செயலும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆகாயத்திலிருந்து சிறு மலைத்துளிகள் மட்டும் பொழிந்தது, சிறு காற்றுகளும் மரங்களும் மட்டும் அசைந்தது. நம் அமர்ந்திருக்கிறோம், அந்த காற்றும் இந்த காற்றும் சாதாரணமாக வந்து இணைந்து கொள்கிறது. இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், அனுபவம் என்பது என்ன? ஒரு யோகி தோன்றப்படுகிறான். ஒரு யோகியோடைய நோக்கம் எங்கேயும் பாலடித்து விடக்கூடாது. ஒரு யோகியோடைய கூர்மையான சிந்தனைகள், கற்பனைகள் கலந்து விடக்கூடாது. பாலில் எப்படி விஷமோ நெஞ்சோ கலக்கப்பட்டால் அது நிறம் மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்தமான மனித குலத்தையும் அழித்துவிடும். அதுபோல் ஒரு யோகியோடைய எழுத்துக்குள்ளேயும், ஒரு யோகியோடைய சிந்தனைக்குள்ளேயும், ஒரு யோகியோடைய நடைக்குள்ளேயும், ஒரு யோகியோடைய எல்லா செயலுக்குள்ளேயும் கற்பனைகளை, எழுத்துக்களை பத்தி என்ற பெயரில் எழுதி கிழித்து அதை கலந்து விட்டால் மனித சமூகமே அழிந்து போய்விடும். ஒரு யோகி கலப்படம் இல்லாதவன், ஒரு யோகி என்பவன் தூய்மையானவன். அவனுக்குள் எதுவும் கலந்தாலும் கலக்க முடியாது. ஏன் என்று கேட்டால் அவன் நிஜத்தை கண்டவன், காற்றாக எப்பொழுதும் இருப்பான். அவனுக்குள் யாரும் எதையும் கலந்துவிட முடியாது. அதை கலப்பதாக நினைத்து கொண்டு பல பேர் பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். புத்தரை பற்றி நாம் எழுதினால் புத்தருக்கு பிடித்துவிடும், சந்தோஷம் கிடைத்துவிடும், நமக்கு தெரிந்திருக்கிறது. நம் புத்தரை படித்ததினால் நம்மளுடைய புத்தருடைய செயலாக்கத்துக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுப்போம் என்று எழுதப்பட்டிருக்கின்ற எழுத்துக்களில் நான் சொன்னது போல் எல்லாம் கற்பனைகள், எல்லாம் மாயைகள். இப்படி உட்கார்ந்து நீங்கள் திபெத்து, சீனா, எந்த திசையில் புத்தரை தேடினாலும் அங்கு நீங்கள் புத்தரை கண்டுகொள்ள முடியாது. காண்பது ரொம்ப கடினம். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு யோகியை, அவனுடைய நுட்பத்தை, அவனுடைய செயலை கண்டுகொள்ள வேண்டும். அங்கு அமர்ந்து போதி மரத்தில் நீங்கள் தொலைந்து போக வேண்டும், நீங்கள் கரைந்து போக வேண்டும், நீங்கள் ஒன்று இல்லாத ஒரு நாள் மாற வேண்டும். அதுதான் புத்தர் அங்கு சொல்லிக் கொடுத்ததை ஒழிந்த என்னை தேடு, என்னை வணங்கு அப்படின்னா அங்கு ஒன்றும் கிடைக்காது உனக்கு. என்னையான் தேடுகிறாய் நீ? நானே என்னை துளைத்த இடம், நான் புதிதாக பிறந்த இடம். நீ உன்னை துள, புதிதாக பெற. இதற்கான இடம்தானே அது. அதை விட்டு நீ என்னை தேடிக்கொண்டு அலைந்தால் எங்கடா கண்டுபிடிப்பாய்? எப்படா கண்டுபிடிப்பாய்? எப்படிடா நீ கரை சேர்வாய்? அட பாவிகளா என்றுதான் புத்தர் கத்திக் கொண்டிருக்கிறார். இதைதான் உலகம் முழுக்க இருக்கின்ற, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து செயலாக்கத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் சொல்வது. இறை என்பதும், இறை சித்தம் என்பதும், இறையோடைய தத்துவம் என்பதும், இந்த தியானம் என்பதும் கற்பனைகளாக, கதைகளாக இந்த தேசத்தில் உள்ள மக்கள்களுக்கு அனைத்துக்கும்
செவியில் சாத்தப்பட்டிருக்கின்றன, செலுத்தப்படவில்லை, சாத்தப்பட்டிருக்கின்றன. எங்கள் ஊரில் சொல்வார்கள், அந்த மரத்தை இங்கு சாத்தி வை என்று சொல்வார்கள். அதுபோல் சாத்தப்பட்டிருக்கின்றன. சாத்தி விட்டால் கதவோ மரமோ அது ஒரு இடத்தில் நல்ல சாய்ந்து உட்கார்ந்து கொண்டால் திருப்பி 3-4 பேர் சேர்ந்து தான் அதை எடுத்து வெளியே போட வேண்டும். கதவை இன்னொருத்தன் திறந்தால் தான் திறக்க முடியும். அதுபோல் உங்களுக்குள் சாத்தப்பட்டிருக்கின்ற அந்த செயலிலிருந்து உங்களால் விடுபட முடியவில்லை. அதனால்தான் ராமன் மீது காதல், கிருஷ்ணன் மீது காதல், கணபதி மீது காதல், முருகன் மீது காதல், வள்ளி மீது காதல், பார்வதி மீது காதல், சிவன் மீது காதல், இயேசு மீது காதல், அல்லாஹ் மீது காதல், இயற்கை மீது காதல், எல்லாம் காதலாக இருந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் கண்ணீரோடு கரைந்து மறைந்து போகிறான் மனித கூட்டம். மனிதன் என்பது ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்பதை அவனே நிரூபித்துக் கொள்கிறான். இந்த உலகத்தில் ஒருவனை தன்னந்தனியாக ஒரு அற்புதமாக இந்த உலகத்திலே தலை சிறந்து ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வல்லமை கொண்ட மிக சாதுரியமான ஒரு கதாபாத்திரங்கள் மனிதர்களுடைய கதாபாத்திரங்கள். தன்னை காலையில் குளித்துவிட்டு நுட்பமாக உடை அணிந்து கொண்டு உணவு அணிந்து கொண்டு எப்படி தன்னை ஏமாற்றிக் கொள்வதற்காக ஒவ்வொரு மனிதனும் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த மனித சமூகம் தன்னை ஏமாற்றிக் கொள்வதற்காக நுட்பமாக தன்னுடைய பணியை காலையில் துவக்கிறான். எவன் ஒருவன் தன்னை தொலைத்து விட்டு புதிதாக பிறந்து விட்டு ஒரு நாள் வாழ்ந்து பார், அந்த வாழ்க்கை என்ன என்று உனக்கு அப்பொழுது தெரியும். அப்பொழுதுதான் தெரியும், அதுவரை தெரியாது. என்னுடைய உரையில் இருக்கின்ற நிஜத்தை உன்னால் அறிய வேண்டும் என்றால், காற்றை என்று நீ அறிகிறாயோ, காற்றை என்று உணர்கிறாயோ, காற்றுக்குள் கடவுள் இருக்கிறான் என்பதை நீ காண்கிறாயோ, அன்று என்னுடைய உரை அல்ல, என்னுடைய காற்றை நீ சுவாசிப்பாய், என்னுடைய காற்றை நீ நேரடியாக தரிசிப்பாய், அந்த பாக்கியத்தை நீ பெறுவாய். அதனால்தான் என்னை உருவமாக, என்னை ஒரு செயலாக, என்னை ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள ஏதோ ஒரு குருவாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சித்தரிப்பதெல்லாம் சிதைந்து போய்விடும். இங்கு இறைவனை எந்த கட்டத்துக்குள்ளேயும் வைத்து அடக்கிவிட முடியாது. எந்த ஒரு யோகியையும் எந்த கட்டத்துக்குள்ளேயும் வைத்து அடக்குவதோ அதை வைத்துக்கொள்ளு, நமக்கான பொருள் என்பது போல் சித்தரிப்பதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாடு இந்தியா மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் ஒவ்வொரு வீடுகளிலையும் பூஜை ரூமுகள் எல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையாகவும் விசித்திரமாகவும் இருக்கும். கடவுளை ஒரு இடத்தில் அடைத்து வைத்து அவனுக்கு மலரும் பத்திகளையும் கொளுத்தி வைத்தால் அவன் சந்தோஷம் அடைந்து விடுவான் என்று ஒரு சாதாரண மனிதன் நினைக்கிறானே, இதை ஒரு நிமிடம் உட்கார்ந்து அவன் யோசித்து பார்த்தால் இதோடைய பொருள் என்ன என்று தெரிந்துவிடும். நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல செயலாக்கத்தோடு மீண்டும் ஒரு நல்ல செயலோடு தெரிந்து கொள்வோம். இந்த புத்த கயா என்பது ஒரு மனிதன் எதை பெற வேண்டுமோ அதை பெற்ற இடம். இந்த மனித சமூகத்துக்குள் என்றாவது ஒரு நாள் தன்னை மறந்து தன்னையே மீண்டும் தெரிகின்ற நாள் வருகிறதல்லவா, அது ஒரு உயர்வான நாள். அந்த நாளையும் அந்த செயலையும் பெற்ற இடத்திலிருந்து உங்களோடு இந்த பரிமாற்றம், இந்த உறவு, இந்த பேச்சு, இந்த செயல் நல்ல செயலாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.